வெல்கம் டு ஆல். இப்போ இன்டர்னல் ஆர்டர் க்ளோசிங் இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் ஆஃபீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் சம் சினாரியோஸ் வந்து எப்படி பண்ணுன்றது நமக்கு டவுட் இருக்கும். அது இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, கேஓ கேஃபை இது வந்து ரிப்போர்ட்டு தான். இது வந்து நம்ம ஒவ்வொரு பார்க்கணும் அவசியம் இல்லை. மெயினாக வந்து CJI3 அப்படின்றதில் எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்கணும். இப்போ நாங்கள் இப்போ செக்ஷன்லேருந்து வந்தது வந்து பார்த்திங்கன்னா IMSல வெரிஃபை பண்ணி எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி ஆயிருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு இன்டர்னல் ஆர்டர் நம்பர் இருக்கு இல்லையா, இது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் டிப்ஸ் தான் கொஞ்சம் சொல்கிறேன். இன்டர்னல் ஆர்டர் நம்பரு இப்போ இனிஷியலாக நம்ம க்ரியேட் பண்ணும்போது அசட் நம்பர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும் 29 ஆரம்பிக்கிற மாதிரி. அந்த நம்பர் வந்து நமக்கு இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா KOK3ன்னு ஒரு டீ கோடு இருக்குது. அந்த டீ கோடில் போயிட்டு அந்த இன்டர்னல் ஆர்டர் நம்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு செட்டில்மெண்ட் ரூல் அப்படின்ற கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் வரும். இதை இப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி அந்த நம்ம எக்ஸலில் உட்கார வச்சுக்கலாம். ஏன்னா இதை நம்ம ஒர்க் பண்ணும்போது தேவைப்படும். நான் இந்த இன்டர்னல் ஆர்டர் நம்பருக்கு தான் நான் பார்க்கணும். செட்டில்மெண்ட் ரூலு கிளிக் பண்ணோம்னா செட்டில்மெண்ட் ரிசீவர்ன்றதில் நம்ம 291 ஆரம்பிக்கிற நம்பர் இருக்கும். அதை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ ரெடியாக இருக்கட்டும். இப்போ நம்ம CJI3யில் வந்து ரிப்போர்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்டர்னல் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் CJI3 என்ன எக்ஸ்பெண்டிச்சரை வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அந்த இன்டர்னல் அகைன்ஸ்டாக ஆயிருக்குன்றத பார்க்கணும். இப்போ இந்த மெனுவில் உள்ளே போகிறேன். இந்த இன்டர்னல் ஆர்டர் நம்பரை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் உள்ள தேதி எடுத்துருங்க, ஃப்ரம் டு தேதி எடுத்துருங்க. நான் மதுரை லேஅவுட்டை செட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அதாவது நம்ம FB50 இது இப்போ என்ட்ரி ஜேவி அதை காஸ்ட் அலோகேஷன் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த CJI3யில் நம்ம பார்க்கும்போது இந்த இதுவும் 0 இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னும் செட்டில்மெண்ட் முழுமையாக ஆகலைன்னு அர்த்தம். பீரியாடிக்கல் செட்டில்மெண்ட் மந்த் வைஸ் செட்டில்மெண்ட் ஆயிருந்ததுன்னா இங்கே 00ன்னு வரும். அப்படி ஆகலைன்னா நம்ம பண்ணணும், வருஷப்படி பண்ணணும். இப்போ நான் வந்து வருஷையாக தெரியறதுக்காண்டி இங்கே என்ன செய்கிறேன், போஸ்டிங் டேட்டில் வச்சுட்டு அசெண்டிங் கொடுத்துக்கிறேன். இப்போ எந்த மாதத்துடைய செட்டில்மெண்ட் ஆகலைன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 7ஆம் மாதத்துக்குரிய அமௌண்ட்டு, 7ஆம் மாதத்துக்குள்ள அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ளஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆனது. அது வந்து மைனஸ், இதோடைய டோட்டல் வந்து அந்த 7ஆம் மாதத்துக்குள்ள டோட்டல் வந்து மைனஸில் வரணும். ஆனால் இங்கே வரல. அப்போ 7ஆம் மாதம் நடக்கலை. 7ஆம் மாதத்துக்கு ஒரு 2 இது இருக்குது. அதே மாதிரி 8ஆம் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 2 அமௌண்ட் இருக்குது. இதுவுமே வந்து உங்களுக்கு பீரியாடிக் செட்டில்மெண்ட் ஆகலை. 9ஆம் மாதத்துக்கும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க 9ஆம் மாதத்துக்கு 108 ரூபா செலவாயிருக்கு. அது நான் வந்து பீரியாடிக் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ 7ஆம் மாதம் இந்த இன்டர்னல் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் 7ம் 8ம் ஆகலை. ஆனால் 9ம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 2022 வாங்கியிருக்காங்க. அதுவும் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம 00ன்னு இருந்தால் தான் FB50 போகணும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ 7 அதாவது முன்னாடி உள்ள மாதங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகாமல் பின்னாடி உள்ள மாதங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் பார்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு என்னென்னா பீரியாடிக் செட்டில்மெண்ட்டுக்குள்ள அதே டீ கோடு தான் KO88 போயிட்டு அந்த நம்பரை போட்டுட்டு இப்போ செட்டில்மெண்ட் பீரியடுன்னு இருக்கு இல்லையா. இப்போ இது வந்து செட்டில்மெண்ட் பீரியட் என்ன வரும், இப்போ முதல்ல 3ஆம் மாதத்தை அப்படியே, அதாவது செட்டில்மெண்ட் பண்ணும்போது வரிசை, அதாவது 7, 8 இது மாதிரி வரணும். ரிவர்ஸ் பண்ணும்போது அப்படியே வரணும், இது ரிவர்ஸில் வரணும். இப்போ நான் 3ஆம் மாதம், இது வந்து ஃபினான்ஷியல் இயர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 12ஆம் மாதம், 12வது மாதம் 12 ஃபினான்ஷியல் இயர் வந்து 2021 போட்டு செக் ட்ரான்சாக்ஷன் டெஸ்ட்டுன்னு எடுத்து விட்டுட்டு இங்கே செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெனுவை கிளிக் பண்ணோம்னா ரிவர்ஸ்னு இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணுறேன். ப்ராசஸிங் கம்ப்ளீட்டட் வித் நோ எரர்ஸ், அதாவது ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ரிவர்ஸ் ஆகிடுச்சா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணுறது, பேக் வரேன், மறுபடியும் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன்.
பாருங்கள் அந்த அமௌண்ட் இப்போ நம்ம மார்ச் மாதம் அமௌண்ட் ஆனிச்சு இல்லையா, அது வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. இந்த ரிவர்சலில் டிக்கு அதாவது இன்டு மார்க் சிம்பிள் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ்டு, அப்போ அந்த 2 டாக்குமெண்ட்டும் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, மறுபடியும் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து உட்காந்துச்சு. அதே மாதிரி 9ஆம் மாதத்தையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். 9ஆம் மாதம்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர். அதாவது ஃபினான்ஷியல் இயர் படி பார்த்தீங்கன்னா 6/6/2021 டெஸ்ட்டை நான் எடுத்து விட்டுட்டு செட்டில்மெண்ட் மெனுவில் போய்ட்டு ரிவர்ஸ் கொடுக்குறேன். ப்ராசஸிங் கம்ப்ளீட்டட் வித் நோ எரர்ஸ்னு வந்துடுச்சு. இப்போ நான் போய் மறுபடியும் இதில் பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீரியாடிக் செட்டில்மெண்ட் 7, 8, 9, 3 இந்த 3/2022 இதுக்கெல்லாம் நம்ம பவர் சேவ் பண்ணணும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பண்ணலாம். பீரியாடிக் செட்டில்மெண்ட்டுக்கு அதே தான் KO88. இது பீரியாட் செட்டில்மெண்ட்னா ஜூலைனா ஜூலை 2021னா அப்போ ஃபினான்ஷியல் இயர் படி 4/4/2021 ஆட்டோமேட்டிக்கு டெஸ்ட் ரன் எடுத்து வச்சுட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ப்ராசஸிங் கம்ப்ளீட்டட் வித் நோ எரர்ஸ்னு வந்துச்சு. ஓகே, இப்போ அடுத்து வந்து என்ன 8னா 5ஆம் மாதம், அதாவது ஃபினான்ஷியல் இயர் படி 5/5/2021 எக்ஸிக்யூட் கொடுக்குறேன் வித் நோ எரர்ஸ்னு வந்துடுச்சு. இப்போ அடுத்து வந்து என்ன மாதம் இருக்குது 9ஆம் மாதம். 9ஆம் மாதம்னா 6. ஓகே, நோ எரர்ஸ்னு வந்துடுச்சு. அப்போ இன்னொரு அடுத்தது வந்து 3/2022 நடந்திருக்கு. அதாவது 15/3/2021 நடந்திருக்கு. இப்போ ஃபினான்ஷியல் இயர் கணக்குப்படி 12/12/2021 டெஸ்ட் ரன் எடுத்து விட்டுட்டேன், எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம 4 மாதத்துக்கு டிரான்சாக்ஷன் நடந்துருந்துச்சு. நான் இப்போ பீரியாடிக் செட்டில்மெண்ட் மந்த் வைஸ் அசெண்டிங்கில் பண்ணேன். இப்போ நம்ம போய் திரும்ப பேக் வந்துட்டு நான் இப்போ எக்ஸிக்யூட் கொடுத்து பார்க்குறேன். இப்போ 0/0ன்னு இருக்குதான்னு பார்க்கலாம். சூப்பர். இப்போ நமக்கு மந்த் வைஸ் ஆர்டர் படி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து பார்க்கணும். நான் என்ன செய்கிறேன், இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணி அசெண்டிங் பண்ணிடுறேன். ஏன்னா மைனஸும் ப்ளஸுமாக இருக்குன்னா நமக்கு டோட்டல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு இல்லையா. அதனால் நான் என்ன செய்கிறேன், அசெண்டிங் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸலாக சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு என்ன செய்கிறேன், இந்த ப்ளஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் டோட்டல் பண்ணுறேன். பார்த்தோம்னா இந்த இதில் இஆர்பியில் வந்து நடந்த இந்த இன்டர்னல் கார்டு அகைன்ஸ்டாக நடந்தது வந்து 83/39 இதுதான் இந்த எக்ஸ்பெண்டிச்சரு. இது இப்போ நம்ம காஸ்ட் அலோகேஷன் என்ட்ரி பண்ணுறதுக்கு, அதாவது ஜேவி ப்ளஸ் காஸ்ட் அலோகேஷன் எல்லாம் சேர்த்து FB 50 போடுவோம் இல்லையா, அது எப்படி போடலான்றது அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம். மொத்தத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, FB 50 என்ட்ரி இன்டர்னல் கார்டு அகைன்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே பார்க்கும்போது இங்கேயும் 0 இங்கேயும் 0ன்னு இருக்கணும். இது கம்பல்சரி. அதே மாதிரி இதில் என்னென்ன மெயினான மெட்டீரியல்ஸ் என்ன டிடி எதுவும் வாங்கியிருக்காங்களான்றதை குறிப்பிடுத்துக்குங்க. அதே மாதிரி கடைசி டிரான்சாக்ஷன் எந்த மாதம் நடந்திருக்கு அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி ஜேவி பண்ணும்போது அந்த மாதத்துக்கு அந்த தேதியை போட்டுக்கலாம். பழைய தேதியும் இப்போ போடலாம். முன்னே ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு, போஸ்டிங் தேதி வந்து மார்ச் பிப்ரவரிலாம் வாங்காமல் இருந்துச்சு இல்லையா. அப்போ பழைய தேதியும் வாங்கும், போன ஃபினான்ஷியல் இயர் வாங்கும். ஓகே, அது இப்போ எப்படின்னு நம்ம அடுத்து பார்த்தலாம். இந்த ஒர்க் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் கடைசியாக அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணது 15/3/2022. அதனால் இதை கேபிட்டல் அசட்டுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது 31/3/2022ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து FB 50க்கு வாங்க. இப்போ ஜேவி காஸ்ட் அலோகேஷன் சேர்த்து நம்ம FB 50ல் எப்படி என்ட்ரி பண்ணணும்னு பார்த்துடலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ரெடிமேடாக ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு வச்சுருக்கோம். IMS எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிட்டேன்.
CGI3ல் நம்ம இப்போ பீரியாடிக் செட்டில்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு வந்த அமௌண்ட்டு நெட் அமௌண்ட்டை வந்து இப்போ நம்ம இந்த மெத்தடில் டோட்டல் போட்டோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இது இங்கே நெட்டு இது இங்கே வந்துடுச்சு. இதுக்கு ஏஐசி அமௌண்ட் இது எம்ப்ளாயி காஸ்ட்டு, இது ஐடிசி, மொத்தம் நெட்டு டெபிட்டு. ஓகே, இப்போ நம்ம எப்படி 50ல் எப்படி போடலான்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கடைசியாக டிரான்சாக்ஷன் எப்போ ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த இதுபடி பார்த்திங்கன்னா 7 மார்ச் மாதம் கடைசியாக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம அசட்டு ஃபைனல் அசட்டு தேதி வந்து ஜெனரேட் பண்ணுறது 31/3/2022ன்னு போட்டுக்கலாம். முன்னே வந்து 31/3/2022 பிப்ரவரி இதெல்லாம் போட்டோம்னா வாங்காமல் இருந்தது, இப்போ வாங்குது. அதனால் நம்ம கரெக்டான தேதியை நம்ம போட்டுடலாம். இங்கே இந்த ரெஃபரன்ஸில் I1 நம்பரை போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பின்னாடி வந்து நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் சும்மா ரிமார்க்ஸில் டாக்குமெண்ட் ஹெட்டர் டெக்ஸ்ட்டில் IOJV என்ட்ரின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ எதுவும் என்ட்ரெலாம் தட்ட வேணாம். இப்போ நம்ம எக்ஸல் ஃபைலில் ரெடியாக இருக்கு இல்லையா, நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டு 3மே கிரெடிட்டு, அடுத்தது மட்டும் டெபிட்டு. நான் என்ட்ரு எதுவும் தட்டலை. இந்த காப்பி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கடைசி டெபிட்டில் வச்சுட்டு ஒரு டேப் அழுத்திங்கன்னா டேக்ஸ் கோடு கேட்கும். அதில் V0ன்னு போட்டுட்டு அடுத்து நம்ம கால் சென்டர் இன்டர்னல் ஆர்டர் நம்பரை போடணும். டெபிட்டுக்கு கண்டிப்பாக இன்டர்னல் ஆர்டர் நம்பரை போடணும். அப்போ தான் அந்த அமௌண்ட்டு போய் அதில் மேப் ஆகும். கால் சென்ட்ரு, அதாவது ஐடிசி அண்ட் எம்ப்ளாயி காசு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எஸ்சி காசு சென்டர் போடணும். சில பேர் வந்து செக்ஷனுடைய காசு சென்டர் போகிறீங்க, அது போடக்கூடாது. ஒன்லி வந்து எஸ்சியோட காசு சென்டர் தான் பண்ணணும். நான் செகண்ட் லைன்லேயும் தேர்ட் லைன்லேயும் எஸ்சி காசு சென்டர் போட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஏசி இதை வந்து நம்ம அசட்டுக்கு இங்கே கொண்டு வரோம்ல, அதில் வந்து ப்ராஃபிட் சென்டர்ன்ற பாக்ஸில் நம்ம சர்க்கிளுடைய ப்ராஃபிட் சென்டர் நம்பரை போடணும். இப்போ நான் பெரம்பலூருக்கு 2230 போட்டேன். போட்டு இது மாதிரி பண்ணோம்னா இது மாதிரி எல்லோ கலர் வார்னிங் வரும். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப பழைய தேதியாக இருக்குன்னு சொல்லி கேட்குது. நான் என்ட்ரு தட்டுறேன். ஓகே, இப்போ கிரெடிட்டும் டெபிட்டும் ஈக்குவல் ஆகுன்னு பார்க்கணும். ஒரு ₹1 வித்தியாசம் வருது. நான் ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ க்ரீன் கிரெடிட்டும் டெபிட்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு, க்ரீனில் வந்துடுச்சு. இப்போ சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து என்னது, கேஓ பீரியாடிக் செட்டில்மெண்ட். அதாவது இப்போ இந்த ஜேவி என்ட்ரி இதெல்லாம் பண்ணோம் இல்லையா, அதை வந்து மறுபடியும் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக என்ன தேதி போட்டோம், 31/3/2022ன்னு போட்டோம். அப்படின்னா 12/2021 அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ நம்ம மறுபடியும் ரன் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஜேவி என்ட்ரி போட்டது காஸ்ட் அலோகேஷனோடு சேர்த்து போட்டது இங்கே வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஜெனரேட் பண்ணணும். 31/3ன்றனால 12/2021 ஆட்டோமேட்டிக்கு டெஸ்ட் செக்கு டிரான்சாக்ஷன் டேட்டா டெஸ்ட்டை எடுத்து விட்டுட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஓகே, ப்ராசஸிங் கம்ப்ளீட்டட் வித் நோ எரர்ஸ்ன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்து தேர்ட் ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். அடுத்து தேர்ட் ஸ்டெப்பு அசட் வந்து க்ரியேட் பண்ணுறது. அதில் AS01 அசட் கிளாஸு, அதாவது முன்ன இதில் வீடியோவில் ACWன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஆக்சுவலாக நம்ம நேச்சர் ஆஃப் இது ஒர்க்கு என்னென்னு பாருங்கள். மோஸ்ட்லி ஓஎன்டாமல் இருந்துச்சுன்னா லைன்ஸ் கேபிள் நெட்ஒர்க் எசெட்ரா அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு MRT எதுவும் TNB ஐட்டம் அது மாதிரினா மீட்டர் டெஸ்டிங் இது மாதிரி எடுத்துக்கணும். இதே ஒரு சிவில் இதுனா பில்டிங் ரிலேட்டடாக என்ன மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி இதில் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து P139 அப்படின்ற லைன்ஸ் கேபிள் நெட்ஒர்க்ஸ் ஓஎன்டா இதை எடுத்துக்கிறேன். இப்போ இது டவுனு மெட்ரோ சிட்டியாக இருந்தாங்கன்னா யூஜி கேபிளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இங்கே ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இந்த நம்மளுடைய இன்டர்னலுக்கு ஆர்டர் அகைன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணும்போது ஒரு அசட் நம்பரு க்ரியேட் ஆகிருக்கும். அந்த நம்பரை நம்ம இங்கே போடணும். போட்டுட்டு ஒரு என்டர் தட்டுங்க. என்டர் தட்டினோம்னா அந்த ரெஃபரன்ஸில் அந்த அசட் நம்பருக்கு அகைன்ஸ்டாக உள்ள ஒர்க் ஆர்டர் நம்பர் எல்லாத்தையும் இது எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ டைம் டிபெண்டன்ட் இதிலலாம் நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா
அதாவது அந்த அசட் கிளாஸ் நம்ம செலக்ட் பண்ணுறதை வச்சு கேட்கும். இப்போ இதே நம்ம ஏஎஸ்சின்னு செலக்ட் பண்ணியிருந்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிள் காஸ்ட் இன்டர்னல் ஆர்டர்னு கேட்கும். இப்போ இது வந்து நம்ம P139 செலக்ட் பண்ணதுனால கேட்கல. அசைன்மெண்ட் எவாலுவேஷன் குரூப்பில் ஓஎன்டர்னால டிஸ்ட்ரிபியூஷனு. இதை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா போலு கிளாம்பு இதுதான் வாங்கியிருக்காங்க. அதனால் நான் எல்டி பவர் கேபிள்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா போலுன்றது இல்லைன்றனால. ஓகே, அவ்வளோதான், சேவ் கொடுங்க. இப்போ வந்து அசட் கிரியேட்டர்னு ஒரு நம்பர் வரும். இந்த நம்பரை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்னல் க்ளோசிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெஃபரன்ஸை. நான் இப்போ என்ன செய்கிறேன், இந்த ரெஃபரன்ஸ் ஓகே. இப்போ நம்ம அடுத்து 4th ஸ்டெப் போயிடலாம். அடுத்து ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணணும். அதுக்கு ஏஏபி போனோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இப்போ புதுசாக க்ரியேட் ஆனிச்சில்ல அந்த நம்பர் வந்து நிற்கும். அந்த நம்பரை எடுத்து விட்ருங்க. இனிஷியலாக நமக்கு க்ரியேட் ஆனிச்சில்ல அந்த அசட் நம்பரை தான் போடணும். இங்கே போட்டு காப்பி பண்ணிவிட்டேன், போட்டு என்டர் தட்டிட்டு ஒரு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். நம்ம அந்த மந்த் வைஸ் இது பார்த்திங்கன்னா வந்துடும். அசட் வேல்யூ டேட் பார்த்திங்கன்னா கடைசி தேதி 31/3க்கு. ஓகே, இப்போ செலக்ட் ஆல் கொடுங்க. இங்கே கிளிக் பண்ணி என்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த கேட்டகரின்னு இருக்கு இல்லையா, அதில் FXA செட்டில்மெண்ட் ரிசீவர்ன்றதில் இப்போ புதுசாக ஒரு அசட் நம்பர் கிரியேட் ஆனிச்சு இல்லையா, அந்த நம்பரை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டு ஒரு என்டர் தட்டுறேன். அதனுடைய டீட்டெயில்ஸ் இங்கே ஃபெச் ஆகி வந்துடும். ஒரே ஒரு பேக்கு வந்துட்டு இங்கே க்ரீன் கலர் ஆகிடுச்சா செக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் செட்டில்மெண்ட்டு எஸ் அண்ணான்னு கேட்கும், எஸ் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ இங்கேயும் கவனமாக இருக்கணும். இந்த இன்டர்னல் க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் சார். தேதி மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். கடைசியாக அசட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்து அந்த இதை போட்டுங்க. இந்த இதை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 31/3ன்றனால இங்கே வந்து 31/3/2022 31/3 போட்டு என்டர் தட்டுறேன். இது மாதிரி எல்லோ கலர் வார்னிங் தான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டெஸ்ட்டான எடுத்து விட்டுட்டு எக்ஸிக்யூட் கொடுங்க. எக்ஸிக்யூட் கொடுத்தா இது மாதிரி வார்னிங் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் என்டர் தட்டுங்க. ஓகே, அவ்வளோதான். ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக ஆயிடுச்சு. இந்த அமௌண்ட்டையும் காமிச்சது. இப்போ நம்ம டெக்னிக்கலி கம்ப்ளீட் க்ளோஸ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு KO02 அந்த நம்பர் IO நம்பர் அந்த நம்பர் தான் இருக்கான்னு பார்த்துக்குங்க. போட்டு ஒரு என்டர் தட்டினோம்னா கண்ட்ரோல் டேட்டா டெக்னிக்கலி கம்ப்ளீட் க்ளோஸ் சேவ். அவ்வளோதான் சார். எதுவும் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா செட்டில்மெண்ட்டு இங்கே 00 இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி FB50 போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 00ன்னு இருக்கான்னு பார்க்கணும். பேலன்ஸ் இருந்துச்சுன்னா செட்டில்மெண்ட்டு மாதம் இது வருஷப்படி எல்லாமே ஆயிருக்கான்னு பார்த்துங்க. 7 இப்போ இந்த இது நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்னேன் இல்லையா, ஆரம்பிக்கும் போது 7 8 ஆகலை, 9 ஆயிருந்தது. அதனால் நம்ம இதெல்லாம் வந்து ரிவர்சல் செட்டில்மெண்ட்டு புதுசாக உள்ளது செட்டில் ஆயிருந்ததெல்லாம் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து 7 8ன்னு வந்தோம். இது மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கவனமாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ.